டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் எல்லா சைட்லையுமே யோசிச்சிட்டே இருக்காங்க. கோடி கோடியாக நான் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கோடீஸ்வரன் அதை தடுக்கிறதுன்னு பார்த்தா பாதி பணம் டாக்ஸுக்கே போயிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் பணம் வந்து இன்கம் டாக்ஸில் அடிப்படக்கூடாது, பட் நான் சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 டாக்ஸேஷன் வந்து டபுள் டாக்ஸேஷன் வந்து கம்பெனியில் வரும். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா இப்போ ஒரு கோடிக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது சார். அதை எந்த ஒரு டாக்ஸுமே இல்லாமல் அவங்க எடுத்துக்க முடியுமா? லீவே எடுக்காமல் இருந்திருப்பீங்க, அதை வந்து பர்டிகுலர் டைமில் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த பணமானது அக்ரிகல்ச்சரல் இன்கம்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை என்கிட்ட இருக்கிறதே கம்மி காசு, நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி டாக்ஸ் கட்டாமல் எனக்கு முழு கார்பஸும் வேணும் அப்படின்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சார் அவர் யூஸ் பண்ணுறேன்? வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தான் எல்லா சைட்லையுமே யோசிச்சிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு சைடில் நம்ம 2 பேருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டர்ஸில் வேலை பார்க்குறவங்க பணம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியல, டாக்ஸ்லேயே அதிகமாக போயிடுது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, ஏதாவது ஒரு சீக்ரெட் வாலெட்னு ஏதாவது இருக்கா சார்? கோடியாக நான் பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கோடீஸ்வரன் அதை தடுக்கிறதுன்னு பார்த்தா பாதி பணம் டாக்ஸுக்கே போயிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் பணம் வந்து இன்கம் டாக்ஸில் அடிப்படக்கூடாது, பட் நான் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சீக்ரெட் வாலெட்னு ஏதாவது இருக்கா? சீக்ரெட் வேலெட்னு சொல்கிறத விட வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ டாக்ஸ் ஃப்ரீ இன்கம் வரதுக்குன்னே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சிலது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், சில நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி HUF அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இன்கம் டேக்ஸில் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டஸோ இல்லை பார்ட்னராகவோ இல்லை கார்பரேட்டாகவோ இருக்கிற மாதிரி HUF அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸ். அதுக்கு தனியாக ஒரு பேன் நம்பர் இருக்கும், தனியாக வந்து அதுக்கு அக்கௌண்டிங் ITR ஃபைலிங் எல்லாம் இருக்கும். இப்போ அதில் வந்து ஒரு கார்பஸ் சேர்ந்துருக்கு. அதுலேருந்து அந்த பெனிஃபிஷியரி கோபார்ட்னர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து பணம் போகுது அப்படின்னா அது வந்து அந்த பெனிஃபிஷியரிக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதேமாரி உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வருது, உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை வேறு யார்கிட்ட இருந்தோ இன்ஹெரிட்டன்ஸாக பணம் வருது, அந்த பணமும் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ. சார், இப்போ நீங்கள் பிஸ்னஸ்ன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணப்போ எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பல பேர் பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் அவங்கள்ட்ட வச்சுக்கிறாங்க. பட் ஒரு சில பேர் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள் டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. ஸோ எது ஒரு விஷயம் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, எந்த விஷயம் இவங்க தப்பாக பண்ணுறாங்க? இப்போ டாக்ஸ் ஃப்ரீ அதை பற்றி பேசுகிறதுனால நான் அந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குது அப்படின்னாங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஸு ஒரு 2 பேரோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற பார்ட்னர்ஸோ சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க, அதில் டேக்ஸ் கட்டுறாங்க. மீதி வந்து இந்த பார்ட்னர்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் வந்து எல்லாருமே எடுத்துப்பாங்க. அந்த போர்ஷன் ஆனது வந்து டெஃபினட்டாக வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக போகும். அதாவது பார்ட்னருக்கு அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து வரக்கூடியது வந்து இன்கம் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக போகும். இதே நீங்கள் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் டைரக்டராக இருக்கிறீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட் வருதுன்னா டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிள். அதாவது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வந்து கம்பெனி டேக்ஸ் கட்டியிருக்கோம், உங்களுக்கு டிவிடெண்ட் வந்ததுன்னா அது டேக்ஸபிள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர் வந்தது, உங்களால் வந்து கொஞ்சம் விட்ரா பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் ஷேர்ஸை சேல் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி 2 டாக்ஸேஷன் வந்து டபுள் டாக்ஸேஷன் வந்து கம்பெனியில் வரும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த பார்ட்னர்ஸ் இன்கம் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். சார், 2026 வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எதாவது இருக்கா சார்? அதாவது நான் என் பணத்தை போடணும், வளர விடணும், அதை திரும்ப அந்த வளர்ந்து வர்ற கார்பஸை மொத்தமாக எடுத்துக்கணும், ஆனால் அதுக்கு எதுக்குமே எனக்கு டேக்ஸ் கட்ட வேணான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்போ நிறைய நம்ம சேனல்லே வந்து EEE அப்படின்னு பேசியிருக்கோம், எக்ஸம்ட் அப்படின்றத பற்றி பேசியிருக்கிறோம். எக்ஸம்ட் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து டேக்ஸ் எக்ஸம்ட், அதாவது வளரும்போது அது டேக்ஸ் எக்ஸம்ட், மெச்சூரிட்டி டைமில் நமக்கு கிடைக்கும் போது அது டேக்ஸ் எக்ஸம்ட். எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ PPF சொல்கிறோம், நம்ம PPF வந்து இந்த EEEல உகந்தது ஒன்று. எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ வளருது, எப்போ மெச்சூரிட்டி வருது, இது எல்லாமே வந்து நம்ம கையில் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வரும். அதேமாரி குழந்தைகளுக்கான ஸ்கீமை பற்றி கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம், சுகன்யா சம்ரிதியை பற்றி. ஸோ இதுலேயே வந்து அந்த எக்ஸம்ட் வந்து அப்ளிகபிள், மீன்ஸ் மெச்சூரிட்டி வந்து டாக்ஸபிளாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இருந்தது, அதுவும் வந்து மெச்சூரிட்டியில் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மாதிரி டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இருக்குது, அதுவும் வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ நீங்கள் சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இன்னுமே சில இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃப்ரீ செக்ஸ்ன்றதை மந்த்லி வாங்கிட்டு இருக்காங்க. அது எப்படி சார் ஸ்டாப் பண்ண ஒரு விஷயத்தில் எப்படி இது பண்ணுறாங்க? இப்போ வந்து டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் அப்படின்றது வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுது. இந்த கவர்மெண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் டைரெக்டாக பண்ணியிருக்காது, PSU இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா PFC, REC இல்லை NHA இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுச்சு. அப்போ அவங்க கொடுத்த கேரண்டி என்னென்னா, இந்த பாண்ட்லேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு. அது இஷ்யூ பண்ணி பல வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த பாண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரேடட் செகண்டரி மார்க்கெட்லேயோ வந்து ட்ரேடடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது
நீங்கள் அந்த இன்கம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரீமியம் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. பட் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஈல்டு, அந்த இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது இந்த ஈல்டு வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் அந்த டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் வந்து பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஒரு கோடிக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது சார், அதை எந்த ஒரு டேக்ஸுமே இல்லாமல் அவங்க எடுத்துக்க முடியுமா? இந்த ஸ்காலர்ஷிப்ன்றது வந்து ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு படிப்புக்காக அந்த பணம் தேவைப்படுது. இப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஒன்று அது இந்தியன் ட்ரஸ்ட்லேருந்து கிடைக்குதுன்னு வச்சுப்போம், இல்லை வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்தோ இல்லை ஃபாரின் என்டிட்டிலேருந்தோ ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அப்படின்னா எஜுகேஷனுக்காக பயன்படுத்தும் போது டெஃபினட்டாக அந்த வரக்கூடிய அந்த இன்கம் ஆனது வந்து டெஃபினட்டாக வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை அவங்க பேரண்ட்டுக்கோ டேக்ஸபிள் கிடையாது. அது எஜுகேஷனுக்காக பயன்படுத்தணும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய் கிட்ட கொடுத்துருவாங்க கடைசி டே. அப்போ ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. இது எதனால சார் நடக்குது? இந்த டாக்ஸ் ஃப்ரீ ஜாக்பாட்ன்றது கவர்மெண்ட் எதனால கொடுக்குது ஒரு சில பேருக்கு மட்டும்? இப்போ நம்ம கிராஜுவிட்டி அப்படின்றத பற்றி தான் நீங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கிராஜுவிட்டி அப்படின்றது ஒருத்தர் வந்து வேலை பண்ணுறாரு, ப்ரைவேட் லிமிட்டடோ இல்லை பப்ளிக் செக்டார் கம்பெனிலையோ வந்து வேலை பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு ரிட்டையர்மெண்ட் டேட் இருக்கும். ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து அவர் வந்து வெளியில் வராரு. 5 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருந்ததுன்னா கிராஜுவிட்டி பே பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட்டோட ரூல். ஸோ இந்த கிராஜுவிட்டி பணமானது அந்த ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து செட்டில் பண்ணுவாங்க. அந்த பணம் வந்து 20 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. அதாவது 20 லேக்ஸ் வரைக்கும் உங்கள் கிராஜுவிட்டி இருந்ததுன்னா டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஒருவேளை உங்கள் கிராஜுவிட்டி அமௌண்ட் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அந்த போர்ஷனுக்கு மட்டும் உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப்பை பேஸ் பண்ணி டேக்ஸ் வரும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டது வந்து இந்த அலவன்சஸ்லேயும் வந்து ஒரு சில டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. அதாவது லீவ் என்கேஷ்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்றதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சர்வீஸில் இருக்கும்போது அதாவது லீவவே எடுக்காமல் இருந்திருப்பீங்க, அதை வந்து பர்டிகுலர் டைமில் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட்டு பண்ணுவீங்க. அந்த லீவ் என்கேஷ்மெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த பணமானது உங்கள் கையில் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக வரும். ஸோ இது 2 விஷயங்களையும் வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸபிளாக இருக்கும். சார் இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம்லாம் வந்து டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு இருக்குது சார்? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் 2 விதமாக வரும். ஒன்று வந்து நம்ம பயிரிடுற அந்த கிராப்ஸ், அந்த கிராப்ஸ்லேருந்து வரக்கூடிய கெயின், அது செல் பண்ணுறதுலேருந்து வரக்கூடிய கெயின்னால நமக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் இன்கம் வரலாம். இல்லை சில பேர் வந்து லேண்டை வந்து லீஸ்க்கு இந்த மாதிரி விட்டுருப்பாங்க, அதுலேருந்து வரக்கூடிய இன்கம். இந்த 2மே வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம். இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே ஒரு இந்தியன் ஃபாரினில் வந்து லேண்ட் வச்சிருக்கிறாரு, அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாருன்னா அது டேக்ஸபிளாக இருக்கும். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற லேண்டு இந்த விஷயங்களில் வரக்கூடிய இன்கம் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். சார் இப்போ என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிற பணமே கம்மின்றப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒரு டைமில் அது பெரிய கர்பஸாக க்ரோ ஆகுது. ஆனால் அது ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, எடுக்கிறப்ப டேக்ஸ் கட்டணும். எவ்வளோ வருது ஒரு டேக்ஸ் கட்டணும். இல்லை நான் அந்த மாதிரி இல்லை, என்கிட்ட இருக்கிறதே கம்மி காசு, நான் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி டேக்ஸ் கட்டாமல் எனக்கு முழு கர்பஸும் வேணும் அப்படின்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சார் அவர் யூஸ் பண்ணலாம்? இப்போ ஈக்விட்டி மார்க்கெட்டில் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியதில் வந்து கேபிட்டல் கெயின் அப்படின்ற ஒரு போர்ஷன் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதில் ஒரு 1.25 லேக்ஸ், ஃபஸ்ட்டு 1.25 லேக்ஸ் எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுல ஃபஸ்ட்டு 1.25 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. மீதி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஈக்விட்டிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இருந்தீங்கன்னா வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஒருவேளை நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணணும். பேசிக்கலாக நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வந்து வச்சுக்க போகிறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் ப்ரொஃபைல் எடுக்க முடியும், ரிஸ்க் அப்படைட் இருக்குது அப்படின்றத ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஒருவேளை ஈக்விட்டி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு பெட்டராக இருக்குது, அது உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் இன்கம் கொடுக்க போகுது அப்படின்னாலும் அந்த 12% டேக்ஸ் கட்டினீங்கனாலும் டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு பலன் தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.